சென்னை கோயம்பேட்டில் உள்ள பாரில் மது அருந்துவிட்டு நடனமாடிய போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 18 வயது இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 6 பேரின் பின்னணி என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முதலில் இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிங்க. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் பார்ல நேற்று இரவு ஏற்பட்ட பிரச்சனையில திமுக கொடி கட்டிய காரால் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் மீது ஏற்றி விபத்து ஏற்படுத்தியதுல ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். ஒருவர் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரத்துல கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் 6 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த பெண் யான்சி என்பதும் இவர் விழுப்புரம் மாவட்டம் அனிச்சங்குப்பம் இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரக்கூடிய மேரிசிலா என்பவருடைய மகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. 12ஆம் வகுப்பை முடித்துவிட்டு கல்லூரி செல்வதற்காக காத்திருந்த நிலையில யான்சிக்கு இன்ஸ்டாகிராமில் பழக்கமான பெண் ஒருவரை சென்னையில வந்து சந்திப்பதற்காக கடந்த 19ஆம் தேதி வருகை தந்திருக்கிறார். 28ஆம் தேதி வருகை தந்திருக்கிறார். பவுன்சியா வீட்டுக்கு வந்து அவரிடம் நண்பர்களுடன் சேர்ந்து நேற்று இரவு அவரை தொடரில் சென்று நண்பர்களோடு இருந்த நிலையில அப்பொழுது இரு தரப்பிற்கு இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர் தரப்பை சேர்ந்த நபர்கள் பெண்களிடம் பேச்சு கொடுத்த போது யான்சி கூட இருந்த நபர்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட தகராறுல பாரில் இருந்து பவுன்சருக்கு வெளியேற்றியதாகவும் பின்னர் பார்க்கிங் பகுதியில் வந்து பிரச்சனை ஏற்பட்ட போது அங்கிருந்து அனைவரையும் வெளியேற்றிய நிலையில் தான் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் காரின் மீது கற்களை தூக்கி வீசியதனால ஆத்திரத்தில் காரை கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் மீது ஏற்றி கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இதில் யான்சி சம்பவ இடத்தில் உயிரிழக்க மற்றொரு பெண் 17 வயது பெண் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில வந்துட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விசாரணை நடத்தியதுல சுமன் சக்திவேல் என்ற நபர் தான் காரை இயக்கி கொலை செய்ததாகவும் தங்களோடு காரில் 6 நபர் இருந்ததாகவும் ஏற்கனவே பாலகுரு என்ற நபர் கைது செய்யப்பட்ட போது அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது சுமன் சக்திவேல் உள்ளிட்ட 6 நபர்களையும் போலீசார் வந்துட்டு கைது செய்திருக்கிறார்கள். சொகுசு காரையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். திமுக கொடி கட்டிய அந்த சொகுசு காரை பறிமுதல் செய்து விசாரணை செய்த போது அவர் தந்தை தொழிலதிபர் என்பதும் சுமன் சக்திவேல் ஜென்சிக்காக திமுகவில் தற்போது இணைந்து பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. தலைவர் நிபுணர்கள் கொலை நடந்த சம்பவ இடத்துக்கு வந்து ரத்த மாதிரிகள் சேகரித்து அதே போன்று சிதறிய பைக் முதலி பகலும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. சுமன் சக்திவேல் உள்ளிட்ட 6 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விபத்தில் உயிரிழந்த யான்சி 18 வயது நிரம்பிய சிறுமி, அதே போல காயமடைந்தவர் 17 வயது சிறுமி. இவர்கள் வந்துட்டு பாரும் தங்களுக்கு 20 வயது என்று ஆதார் கார்டுகளை காண்பித்து உள்ளே சென்றதாக